அறுவை சிகிச்சை இது ஒன்று தான் அதுக்கு சரியான தீர்வு. ஆனால் எப்போ வேணாலும் அது வெடிக்கும், எப்போ வேணாலும் வெடிக்கும். வெடிச்சதுன்னா அந்த இடத்துல பெரிய பாதிப்பு ஏற்படும், உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கான இதெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. அது மாதிரி ஒப்பிக்கிச்சுன்னா அது பஞ்சர் ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரத்த குழாயில் அந்த மாதிரி வீங்கிச்சுன்னா அதுக்கு பேர் அனியூரிசம்னு பேர். அந்த அனியூரிசம்ங்கிறது வந்து பெரிய பெரிய ரத்த குழாய்களில் காமனாக வரும். மூளையினுடைய அந்த பிளவு பகுதியில் அந்த இடத்துல வந்து அந்த ரத்தம் அடைச்சிக்கும். அன்றைக்கி வந்து நமக்கு இருந்த உபகரணங்களை வச்சு கிட்ட போகவே முடியாது, அந்த இடத்துக்கே போக முடியாது. அப்போ வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி மனிதர்களே ஒரு கிருமி அளவுக்கு, பாக்டீரியா அளவு சிறிதாக்கி, ஆனால் பண்ணாமல் இருந்தாக்கா உயிரிழக்கும். ஓகே, என்னைக்கு வெடிச்சதுனாலும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து உயிரிழக்கும். மரணங்கிறது தவிர்க்க முடியாது. அதெல்லாம் இல்லைன்னா நம்ம மனுஷன் போடுற ஆட்டத்துக்கு அளவு இல்லாமல் அவரே தெரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் சொன்னார், நாடகம் முடிய போகுது, திற உழுவுற நேரம் வந்துருச்சு. அப்படியே வெடிச்சு ரத்தம் சேதம் அப்படி இருந்து இறந்து போயிடுவோம். அதுதான் ஒரு காலத்தில், எங்கள் காலத்தில் அப்படி தான் இருந்தது. நாங்கள் இன்ஜெக்ஷன்லாம் போடுவோம், நாட்கள் எண்ணப்படும். பல சமயங்களில் எங்கள் வார்ட்லேயே அவங்க இறந்துடுவாங்க. அதை அடித்து அப்படியே மேலே போகும்போது நாங்கள் வந்து பக்கெட்லாம் வச்சு பிடிப்போம். அந்த அளவுக்கு மோசமான வியாதியாக இருக்குது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நடிகர் பிரபு அவர்களுக்கு சமீபத்தில் மூளையில் ஒரு அறுவை சிகிச்சை வந்து நடந்திருக்கு. இது வந்து அனிரீஷியம் அப்படிங்கிற ஒரு அறுவை சிகிச்சை நான் வந்து பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. இந்த சிகிச்சை செய்வதற்கு உண்டான காரணம் என்ன, எதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது? இந்த நோயை பற்றி கேட்டிருந்தீங்கன்னா நான் உடனே பதில் சொல்லியிருப்பேன். யாரோ ஒரு நடிகரை பற்றி சொல்லி அவருக்கு இது இருக்குதுனால இதை பற்றி கேட்குறீங்க. நான் இது ஏதாவது விளக்கம் சொன்னாக்கா, ஏற்கனவே நெப்போலியன் ஒருத்தர் சொன்னார், என் மகனை பற்றி கேவலமாக பேசினார். நான் நோயை பற்றி தான் சொன்னேன். ஆக அதுக்கு வந்து வியாகியானம் பண்ணி உங்கள் அக்கா மகனே நான் தான் காப்பாற்றினேன்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு ஒரு நடிகை வேறு வச்சுக்கிட்டு, முன்னாள் நடிகை வச்சுக்கிட்டு அதெல்லாம் என்கிட்ட கூட கேட்டாங்கன்னு அதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நடிகரை பற்றி நீங்கள் கேட்டதுனால எனக்கு பதில் சொல்கிறதா வேணாமான்னு தெரியல. பொதுவாக அந்த நோயை பற்றி கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியும். பொதுவாக நோய் அப்படிங்கிறத பற்றியே இது அந்த பிரபுங்கிற வார்த்தைகளும் இல்லை அப்படின்னா நம்ம பேசலாம் சார். அது அனியூரிசம்ங்கிறது வந்து ரத்த குழாயில் வந்து ஒரு ரத்த குழாய் தண்ணி ஓடுற இது தான், ரப்பர் குழாய் தான். ரத்த குழாய் போகிறாங்கிறது ஒரு ரப்பர் குழாய் மாதிரி தான். ரப்பர் குழாயில் நீங்கள் சைக்கிள் டியூப்பில் அந்தந்த இடத்துல உப்பிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கணும். அது மாதிரி உப்பிக்கிச்சுன்னா அது பஞ்சர் ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரத்த குழாயில் அந்த மாதிரி வீங்கிச்சுன்னா அதுக்கு பேர் அனியூரிசம்னு பேர். அந்த அனியூரிசம்ங்கிறது வந்து பெரிய பெரிய ரத்த குழாய்களில் காமனாக வரும். குறிப்பாக சொல்ல போனாக்கா, இதயத்திலிருந்து உடல் முழுவதுக்கும் ரத்தம் பாய்ச்சக்கூடிய அயோர்ட்டாங்கிற அந்த பெரிய இரத்த குழாயில் தான் அயோர்டிக் அனியூரிசம்ங்கிறது ரொம்ப பாப்புலர் ஒரு காலத்தில் இருந்தது. அது என்னுடைய துறையை சேர்ந்த ஒரு விஷயம். இன்றைக்கி வரலும் அதுக்கான மருத்துவம் சரியாக கிடையாது. அறுவை சிகிச்சை செய்தால் கூட சரியான முறையில் வெற்றி அடைகிறதில்ல. பல சமயங்களில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். அறுவை சிகிச்சை இது ஒன்று தான் அதுக்கு சரியான தீர்வு. ஆனால் எப்போ வேணாலும் அது வெடிக்கும், எப்போ வேணாலும் வெடிக்கும். வெடிச்சதுன்னா அந்த இடத்துல பெரிய பாதிப்பு ஏற்படும், உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கான இதெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. இன்றைக்கி வந்து லேசர் டெக்னிக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு இது கொஞ்சம் சுலபமாக போச்சு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி மூளையில் இருக்கிற ரத்த குழாயில் வந்து நடந்தது தான் சொல்கிறீங்க. இன்றைக்கி வந்து அதை ஸ்கேன் பண்ணி அந்த இடத்த நம்ம லொக்கேட் பண்ணி அந்த லொக்கேட்டுக்கு அந்த குறிப்பிட்ட பகுதியில் மாத்திரம் அந்த அனியூரிசத்தை மாத்திரம், அந்த வீக்கத்தை மாத்திரம் லேசர் டெக்னிக் மூலமாக நீக்கிட முடியும், நீக்கிட்டு அந்த குழாயை இணைச்சிட முடியும். அந்த அளவுக்கு வர்றதுனால இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயமாகவே இல்லை. பெரிய பெரிய கட்டிகளையெல்லாம் அகற்ற முடிகிற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வந்துருச்சு. அன்றைக்கெல்லாம் வந்து அவங்க நீங்கள் சொல்கிற பகுதியில் வந்ததுன்னா நம்மளால் ரீச் பண்ணவே முடியாது ஒரு காலத்தில். அது மாதிரி ரீச் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது, 60களில் ஒரு படம் வந்தது, ஃபேண்டாஸ்டிக் வாயேஜ். ஒரு பெரிய தளபதியினுடைய மூளையில் வந்து இந்த அந்த மூளையினுடைய அந்த பிளவு பகுதியில் அந்த இடத்துல வந்து அந்த ரத்தம் அடைச்சிக்கும். அன்றைக்கி வந்து நமக்கு இருந்த உபகரணங்களை வச்சு கிட்ட போகவே முடியாது, அந்த இடத்துக்கே போக முடியாது. அப்போ வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி மனிதர்களே ஒரு கிருமி அளவுக்கு, பாக்டீரியா அளவு சிறிதாக்கி அவங்களே அந்த இடத்துக்கு அமுச்சு பண்ணுற மாதிரிலாம் படம் எடுத்தாங்க. ஸ்கேன் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணிங்கன்னாக்கா அணுக்கதிர்களை இது பண்ணாக்கா அது கரெக்டாக அந்த இடத்த காட்டிடுது, இந்த இடத்துல இருக்குதுன்னு லொக்கேட் பண்ணுது. லொக்கேட் பண்ணிட்டோம்னா அது அந்த சென்சார் நம்ம அந்த சென்சாரில் வந்து அந்த இடத்துக்கு மாத்திரம் போகணும்னு சொன்னோம்னா கரெக்டாக அந்த சென்சார் அந்த இடத்துக்கு மாத்திரம் லேசர் அமைச்சு
மூளையினுடைய மற்ற பகுதிகள் எங்கேயுமே பாதிக்காத முறையில் இன்றைக்கி வைத்தியம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் சுலபமாக செஞ்சிடலாம், பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் பண்ணாமல் இருந்தாக்கா உயிருக்கு ஆபத்து. ஓகே. என்னைக்கு வெடிச்சதுனாலும் பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டு உயிருக்கு ஆபத்து. எதனால சார் இதெல்லாம் வருது? இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் காரணங்கள் கிடையாது. ரத்த குழாய் இருந்தால் தான் சொன்னேன், அதெல்லாம் ரப்பர் குழாய் மாதிரி தான். உடம்புலாம் இருக்கிற இடம் எங்கே வேணாலும் வரலாம். பாப்புலேட்டல் ஆர்ட்ரி அனிரிசம்னு ஒன்று இருக்குது. எல்லா ரத்த குழாய்களில் வரும் ரப்பரல் ஆர்ட்ரி அனிரிசம். பொதுவாக கரெக்டட் ஆர்ட்ரி அனிரிசம், அயோர்டிக் அனிரிசம் இதெல்லாம் ரொம்ப காமன். ஓகே. நான் இருந்த துறையில் அதெல்லாம் ரொம்ப காமனாக வரும். அந்த காலத்தில் நாங்கள் பார்த்துட்டு பேசாமல் தான், ஒன்றும் பண்ண முடியாது. அயோர்டிக் அனிரிசம் வந்து நெஞ்சல் வந்து இவ்வளோ பெரிய வீக்கமே வந்துடும். வீக்கம் வந்து அது துடிக்கும், அந்த ரத்த குழாயை துடிக்கும் இல்லையா, அந்த துடிப்பெல்லாம் தெரியும். பார்த்துக்கிட்டு பேசாமல் தான் தொட முடியாது. அது அப்படியே வெடித்து ரத்தம் சேதம். ஓகே. அப்படி இருந்து இறந்து போடுவாங்க. அதுதான் ஒரு காலத்தில், எங்கள் காலத்தில் அப்படி தான் இருந்தது. நாங்கள் இன்ஜெக்ஷன்லாம் போடுவோம், நாட்கள் எண்ணப்படும். பல சமயங்களில் எங்கள் வார்ட்லேயே அவங்க இறந்துடுவாங்க. அதை அடித்து அப்படியே மேலே போகும்போது நாங்கள் வந்து பக்கெட்லாம் வச்சு பிடிப்போம். அந்த அளவுக்கு ஓகே மோசமான வியாதியாக இருந்தது. இன்றைக்கி அது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து லேசர் டெக்னிக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு, அந்த இதெல்லாம் சைபர் நைஃப் இதெல்லாம் டெக்னிக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக அது க்ளீனாக அந்த இடத்த மாத்திரம் லொக்கேட் பண்ணி அந்த இடத்துல மாத்திரம் அடித்து அதை மாத்திரம் ரிமூவ் பண்ணுற டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போது அந்த மூளை ரிலேட்டபிளான நோய்களுக்கு, அறுவை சிகிச்சைகளுக்கு இதனால தான் வருது அப்படிங்கிற ஒரு காரணமே கிடையாதா? காரணம் இன்னும் தெரியலைங்க. சில விஷயங்கள்லாம் கேன்சர் ஏன் வருதுங்கிறது நமக்கு தெரியாது. கேன்சருக்கான ஆயிரக்கணக்கான தியரி சொல்கிறாங்க. அது ரைட்டாக இருக்கலாம், அது தப்பாக இருக்கலாம், ஒன்றுமே புரியல. ஒரு ட்ரிகர் மெக்கானிசம் ஒன்று இருக்குது, அதுதான் ஆரம்பித்து விடுதுங்கிறாங்க, அது சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு தான் வர்றோம். இப்போ தான் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டு வர்றோம். அந்த ட்ரிகர் மெக்கானிசம் ஒன்று இருக்குது, அது மூலமாக தான் அது வருது. அதாவது என்னன்னா, கேன்சரை எப்படி வருதுன்னாக்கா, பழைய செல்லெல்லாம் 24 மணி நேரம், அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் இவ்வளோ ஆயுள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து 100 செல் இருக்குதுன்னா ஒரு 50 செல் வந்து 1 வாரம் இருக்கும், ஒரு 50 செல் வந்து 2 வாரம் இருக்கும். அந்த 1 வாரம் ஆனோன்னா அந்த 50 செல் செத்து போய்டும். அதுக்கு புது செல் வந்து வந்து சேரும். அந்த பழைய செல்லு வெளியே போயிடும். வெளியே போன பிறகு புது செல் அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணணும். கேன்சரில் என்ன ஆகுதுன்னா, அந்த பழைய செல்லு சாகிறதில்ல, புது செல்லு உற்பத்தி ஆகிடும். ஸோ அதுதான் புற்றுநோயாக மாறுது. அது ஏன் அந்த மாதிரி அந்த பழைய செல்லு போக மாட்டேங்கிறதுக்கான மெக்கானிசம் நமக்கு இன்னும் தெரியலை. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஞாபக சக்தி, அதாவது உடலுக்கு அந்த ஞாபக சக்தி 50 நாள் ஆச்சு இந்த செல்லு போயிடணும் வெளியேங்கிறது, அந்த ஞாபக சக்தியை நம்ம கொண்டு வரதுக்கான டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மூளை அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சு அது வெளியே அனுப்பிச்சிடும். அதெல்லாம் வந்துடும். இவ்வளோ தூரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து மரணங்கிறதே மனுஷனுக்கு இல்லாமல் போயிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு நோய் வர்றதுக்கு அது காரணம் வந்து இந்த வயது முதிர்வு, உடல் பருமன் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது காரணம் இருக்கா? வயது முதிர்வு ஒரு காரணம், சில நோய்கள் சில காரணம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து சிஃபிலிட்டிக் அயோர்டிக் அனிரிசம்ங்கிறது ரொம்ப காமன். அனிரிசம் அயோர்டானாவே சிஃபிலிஸ் பார்ப்பாங்க, அனிரிசம்னாலே சிஃபிலிஸுங்கிற நோயை பார்ப்பாங்க. இன்னைக்கு சிஃபிலிஸ் நோயே இல்லை, ஏறத்தாழ ஒழிச்சு கட்டிட்டு எல்லாமே இது வருதா இன்னைக்கு? அது இல்லைன்னாலும் வயோதிகத்தில் வரும். வயோதிகத்தில் வரும். சில இளைஞர்கள் குழந்தைகளுக்கே வரும். அதை சொல்ல முடியாது. பலவீனமான ரத்த குழாயாக இருந்ததுன்னா, உருவாகும் போது பலவீனமான ரத்த குழாய் இருந்தால் அதெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் நம்ம காரணங்கள் சொல்ல முடியாது. உடல் பருமன் எதுவும் காரணமா? உடல் பருமனுக்கு இருக்கு சம்பந்தம். ஓகே. உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம அதெல்லாம் ரத்த குழாய் பலவீனம் அடையுது அப்படிங்கிறதுக்கு, அது ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கு? அதுக்கு நீங்கள் சிரஞ்சீவி அந்த என்னமோ சொல்கிறாங்களே, சஞ்சீவி சாப்பிட்டா சாக மாட்டோம், ஆஞ்சநேயர் கொடுத்து லட்சுமண ராம எல்லாத்தையும் காப்பாற்றினான்லாம் சொல்லுவாங்க. அந்த சஞ்சீவி மலை தான் கொடுத்து வைக்கும். ரத்த குழாய்களை வந்து புதுசாக ஒரு ரத்த குழாயை செஞ்சு உள்ளே வைக்கிற டெக்னிக் இன்னும் வரலை. மற்ற உறுப்புகளெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டு வர்றதுக்கு முடியுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மண்ணீரல், சிறுநீரகங்கள், இதெல்லாம் வந்து நம்ம மாற்றி வேறு புதுசாகவே வச்சிடறோம். இதயம், இதெல்லாம் புதுசாக செஞ்சே வச்சிடலாம். அதான் டெக்னிக் வந்துருச்சு. ஆனால் அரசாங்கங்கள் அதை வந்து தவிர்க்க சொல்லுது. ஏன்? அதெல்லாம் வந்துருச்சுன்னா யாருமே சாக மாட்டாங்க. ஸ்பேர் பார்ட் வந்துடும், கடையில் போய் வாங்கிக்கலாம். புதுசாக ஒரு ஹார்ட் வந்து, என் ஹார்ட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஒரு நல்ல ஹார்ட் இருக்குதுங்க, இப்போ தாங்க இம்போர்ட்டடு சிங்கப்பூர்லேருந்து வந்தது இருக்குது, லண்டன்லேருந்து வந்து இருக்குது, எது வேணுங்கன்னு கேட்டால் அது மாதிரி விற்பாங்க. அதை வாங்கி மாட்டிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, சாகவே முடியாது. வந்தவங்களாம் தங்கிவிட்டாங்க, அப்புறம் அது கண்டாந்தப்படுத்தான்.
வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் இது. வரும் நாட்கள் எதுவும் வாய்ப்பு இருக்கா? வந்துடும், ஆனால் அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. சரி, இந்த இடத்துல ஒரு சந்தேகம். ஹெச்ஐவிக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சதா சில தகவல்லாம் வருது. கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது பின்விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியிடாமல் இருக்காங்களா, இல்லை உண்மையிலே கண்டுபிடிச்சா அப்படிங்கிற தகவல் வந்து பொய்? ஜிடோடின் போன்ற மருந்துகள்லாம் இருக்குது, கட்டுப்படுத்துது. அது என்னன்னாக்கா ஐரோப்பியர்களுக்கு அது கட்டுப்பட மாட்டேங்குது. ஆசிய நாட்டு மக்களுக்கு அது சாதாரணமாக கட்டுப்பட்டு போச்சு. இப்போ நான்லாம் எனக்கு வந்து வேலையெல்லாம் போனதுக்கு காரணம் ஹெச்ஐவி வந்து இன்றைக்கி அந்த நோயாளிகள்லாம் தானாக சரியாயிட்டாங்க. ஹெச்ஐவி நோயாளிகள் இன்றைக்கி வரல அந்த ஒரு நோயாளி முதல்ல வந்து சொன்ன அந்த இளைஞர் இன்னும் நல்லா தான் இருக்காரு. எத்தனை வருஷம் சார் இருக்கும்? ஆச்சு 30 வருஷத்துக்கு. அப்பா, எய்ட்ஸ் வந்த உடனே அவரை வந்து அட்டைப்பட கட்டுரைகள்லாம் வந்தது அவரை பற்றி. முதல் நோயாளி தனக்கு எய்ட்ஸ்ன்னு இருக்குதுன்னு சொன்ன நோயாளி அவர். இன்றைக்கு வந்து உயிரோட தான் இருக்கு. சமீபத்தில் கூட பார்த்தாங்க. பெரிய தலைவராக இருந்துக்கிட்டு போராட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு, அரசியல் போராட்டம் நடத்திட்டு. ஓகே, 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. மாணவனாக பார்த்தேன், இன்றைக்கி வயோதிகனாக பார்க்குறேன். இன்னும் இருக்கார். அது நான் தான் சொன்னேன், நோயாளி சாப்பிட அதை பார்த்த டாக்டர் நானும் சாப்பிட என்னையா ஹெச்ஐவி ஒரு சேனல் தொலைக்காட்சியில் நடத்த ப்ரோக்ராமில் அவங்களாம் இறந்து போய்ட்டுருப்பாங்கன்னு நினச்சாக்க நான் வைத்தியம் பண்ண நோயாளிகள் அத்தனை பேர் உயிரோடு வந்து உட்காந்துருக்காங்க. இவ்வளோ பேரும் செத்து போய்ட்டுருப்பாங்கன்னு நினச்சேன். நான் ரொம்ப நாளாக காணும், பார்த்தா எல்லோரும் உயிரோடு வந்து உட்காந்துருக்காங்க. அப்புறம் தான் கேட்டேன், என்னங்க இந்த நோய் பாதிக்கப்பட்ட நோயாளி சாவில் ட்ரீட் பண்ண டாக்டர் நானும் சாவில், அப்புறம் இது என்ன பெரிய சீரியஸ் நோய், இதுக்கு வந்து இது போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து இன்றைக்கி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு விஷயங்கள்லாம் நாங்கள் சீரியஸாக பார்க்குறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி கொரோனா வந்த அப்புறம் அதை காணாமையாக போயிடுச்சு. இன்றைக்கி எய்ட்ஸை பற்றி யார் பேசுகிறேன்? சார், இப்போது ஒரு வயதுக்கு அப்புறம் இந்த மூளை சமாச்சாரப்பட்ட விஷயங்கள், உடலில் இந்த ரத்த கொதிப்பு மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வர்றது அப்படிங்கிறது இயல்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை நம்ம வாலிபத்திலே இருக்கும்போது தடுப்பதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா? அதாவது தள்ளி போடலாம், கொஞ்ச நாள் தள்ளி போடலாமே. ஒரு வராமல் பிறந்தவர்களாக செத்து தாங்க ஆகணும். அது நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற அத்தனை பணமும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கலாம். ஒரு பெரிய தொழில் இது பேர் ஒரு மருத்துவக் கல்லூரி நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாதோன்னு மருத்துவமனையிலேயே ஒரு இதை போட்டு அங்கேயே வந்து தங்கிட்டாங்க, குடும்பமே வந்து தங்கிட்டாங்க. எதுனாலும் உடனே பார்த்துக்கிற மாதிரி மருத்துவமனையிலே அவர் இருந்தார். நடக்கலையே, அத்தனை டாக்டரும் பக்கத்தில் இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து மருத்துவமனையில் வந்து மயக்க மருந்து நிபுணர், ஒரு பேஷண்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படியே கீழே விடுத்தார், தூக்கி ஆப்ரேஷன் தேட்டரில் அத்தனை டாக்டர் நிற்கிறாங்க, அத்தனை பேர் தூக்கி போட்டு உடனே பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியலையே, இறந்துட்டாங்க. அதெல்லாம் தான். என்னுடைய இன்னொரு நண்பர் வந்து அந்த பேஸ் மேக்கர் வச்சுருந்தாங்க, அந்த ஹார்ட்டில் இதயத்தில் வச்சுருந்தாங்க. அந்த சார்ஜ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சார்ஜை மாற்றுறதுக்காக அந்த ஒயரை கழட்டிட்டு அடுத்த ஒயரை மாட்ட போகிறாங்க. ஒயரை கழட்டி அடுத்த ஒயரை மாட்டுறதுக்கு இறந்துட்டார். 2 செகண்ட். மரணங்கிறது தவிர்க்க முடியாது. அதெல்லாம் இல்லைன்னா நம்ம மனுஷன் போடுற ஆட்டத்துக்கு அளவு இல்லாமல் போடும். இப்போ சிவாஜி அவர்கள் கூட கடைசி காலகட்டத்தில் ஃபேஸ் மேக்கர் வச்சுட்டு தான் ரொம்ப நாள் இருக்கு. என்ன எதுக்காக சார் வைக்கிறாங்க? அது இதய துடிப்பை சீராக்கிறது. ஓகே, இதய துடிப்பை சீராக்கிறது வந்து நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்கணுங்கிறது ஒரு கணக்கு. அது 72 துடிக்காமல் இர்ரெகுலராக இஷ்டத்துக்கு 100 தடவை துடிக்கிறது, இல்லாட்டி 50 தடவை துடிக்கிறது, இல்லாட்டி 40 தடவை துடிக்கிறது, இல்லாட்டி கொஞ்சம் துடிக்காமையே நிற்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா பேஸ் மேக்கர் வச்சு அதை கரெக்ட் பண்ணணும். அது கரெக்டாக ரெகுலர் ஒரு பேட்ரி வச்சுருப்போம். அந்த பேட்ரி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னா லைஃப் லாங் ரீசார்ஜபிள் பேட்டரின்னு வச்சுட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகு அந்த ரீசார்ஜபிள் பேட்டரி வச்சு தான் சிவாஜி ஐயாவுக்கு வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் வயோதிகம் வந்துருச்சு. அது அவரே தெரிஞ்சுக்கிட்டார், அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் சொன்னார், நாடகம் முடிய போகுது, திற உழுவுற நேரம் வந்துருச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு மரணம் ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னா அவருக்கே தெரிஞ்சிருமா அந்த கடைசி சில மணி நேரம்? உணர முடியுங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ எனக்கு அந்த வயசு வந்துருச்சு. ஓகே, எனக்கு அந்த சில சின்ன விஷயங்கள் நடக்கும்போது சரி இதுவே கடைசியாக இருக்குன்னு தான் ஒவ்வொரு தடவையும் நினைக்கிறேன். எத்தனை? இப்போ எனக்கு 83 வயசு ஆகுது. ஓகே, இனி வந்து நான் வந்து இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்வது எப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது அர்த்தம் இல்லை. ஆனால் தேவானந்தன் ஒரு ஹிந்தி நடிகர் இருந்தார், தேவானந்த். என்னோடய காலத்தில் அதாவது ஹிந்தி பட உலகத்தை இன்னும் சொல்லப்போனால் இந்திய பட உலகிலேயே ஒரு அழகான ஒரு ஆண் அப்படின்னு எடுத்திங்கன்னா முகம் மட்டுமே அவர் தான். தேவானந்துங்கிறது வந்து ஒரு ஆண் அழகு முகத்தை கொண்டவர்ன்ற பேர், வேறு ஒன்றுமே கிடையாது. அவருடைய திறமைன்னு எடுத்திங்கன்னா சிரிப்பு தான் வரும். அந்த முகத்தை வச்சுக்கிட்டே ஓட்டினார் அவர்.
அப்படிப்பட்ட ஒரு ஆணவர். அவர் வந்து சாகரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மகனோட உட்காந்து திரைக்கதை எழுதிக்கிட்டு இருக்காரு. ராத்திரி உட்காந்து பசங்களோட எழுதிட்டு இருக்காரு. இப்போ கேட்குறாங்க, 85 வயசாகி போச்சு, ஏன்னா இப்படி எல்லாம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் மரணம் வரும்போது அது வரட்டும், அது வர்ற அன்றைக்கி நான் செத்து போகிறேன், அதுவும் என் வேலையை பார்க்குறேன்னாரு. அதுதான் இன்ஸ்பிரேஷன். அது என்றைக்கு வருதோ வர்றேன்னு அதை தவிர்க்க முடியாது. அது தடுக்கிறது உங்களுக்கு வரும், எனக்கும் வரும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதை வந்து வர்றது அது வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடைசியாக சாக போகிறோம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம எல்லோரும் போய் சுடுகாட்டில் போய் உட்காந்துக்கிறது இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாகிற அன்றைக்கி சுடுகாட்டுக்கு போய்க்கலாம், அவ்வளோதான். ஓகே. அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. இதெல்லாம் அது தேவானந்த் சொன்னது தான். மரணம் வரும்போது வரட்டும், அது வரலாம் என் வேலையை பார்த்துக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு 4வது நாள் அவர் இறந்துட்டார். இந்த ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு நம்மளுடைய தலைமுறையே பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது நோய் இருக்கா? மூளை சம்பந்தமா, இதய சம்பந்தமா? நிறைய நோய்கள் இருக்குது. நிறைய பல நோய்கள் இருக்குது. பல நோய்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வந்துட்டு போகிறதெல்லாம் இருக்குது. ஓகே. என்ன நோய்கள் சார்? இப்போ போலியோவெல்லாம் இருந்தது. அது நம்ம அந்த பசங்களை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு காலத்தில் நிறைய தொற்று நோய்கள் இருந்ததுங்க. பேலோஸ்டெட்ராலஜி போன்ற நோய்கள்லாம் இன்றைக்கி அதையெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து பேறு காலத்தில் வந்து ஆன்டிநேட்டல் செக்கப், அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து மருத்துவர்களை பார்க்குற பழக்கம் இப்போ வந்துருச்சு. அதாவது குழந்தை உருவான உடனே டாக்டர்ஸை ரெகுலராக பார்க்குறதுனால இந்த குழந்தை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத வந்து அது கருவில் இருக்கும்போது சொல்லிடுறாங்க. இந்த குழந்தை உனக்கு வேணாம், இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம அழிச்சிடுறோம் அந்த குழந்தைகளை. அதனால தான் இன்றைக்கி வந்து பிறவி குணத்தோடு பிறக்கிற குழந்தைகள் இல்லாமல் போயிடுச்சு. ஆன்டிநேட்டல் செக்கப் வந்து இன்றைக்கி கர்ப்பத்தை அன்றைக்கி வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணோன்னா நாட்டு மருத்துவச்சிகள் வந்து பிரசவம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களை எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் பல குழந்தைகள் ஓனமாக பிறக்கிறது, ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன், இந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைகள்லாம் பிறந்தது. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம். இன்றைக்கி ஜெனட்டிக் கவுன்சிலிங்கில் பார்த்தோம்னா அவங்க குரோமோசோம்ஸை ஸ்டடியை பண்ணிவிட்டு, வேண்டாம் இந்த குழந்தைக்கு இது மாதிரி இருக்குது, இந்த குழந்தை இப்படி பிறக்கும், இந்த குழந்தை இந்த மாதிரி ஊனத்தோடு பிறக்கும், வேண்டாம், எடுத்துறது நல்லது அப்படின்னா எடுத்துடுறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து பிறவி ஊனத்தோடு பிறக்கிற குழந்தைகளை ஏறத்தாழ நிறுத்திட்டோம். அதே மாதிரி தான் பிரசவ காலத்தில் இந்த தாய்மார்களை இறக்கிறது வந்து பெருமளவில் குறைச்சிட்டோம். 80% மேலே குறைச்சிட்டோம். அன்றைக்கெல்லாம் பிரசவங்கிறது மறு அவதாரங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. பிரசவங்கிறது சுலபமாக போயிடுச்சு. சிசேரியன்லாம் ரொம்ப சுலபமாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு எளிமையாக்கிட்டோம். அந்த கர்ப்பகால இந்த பிரசவ சாகிற இது மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டை வந்து மிக அதிகமாக குறைச்சிட்டோம். இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைங்கிறது நடக்காத காரியம். குறைச்சிட்டோம். 100% இருந்தது வந்து 80% குறைஞ்சிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு இதில் நம்பர் 1 இருக்குது. பிரசவ காலத்தில் இருக்கிற தாய்மார்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது தமிழ்நாடு. இந்த ஒரு இடத்துல இந்த ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயும் பரம்பரை ஃபுல்லாக தாக்கக்கூடிய ஒரு நோய் தானா? இதெல்லாம் தடுக்க முடியாது. இன்றைக்கி சிறந்த மாத்திரைகள் வந்துருச்சு, நிறைய நல்ல மருந்துகள்லாம் வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து சர்க்கரை நோயில் வந்திருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, சர்க்கரை சாப்பிடக்கூடாது, சர்க்கரை சம்மந்தமான எந்த பொருளும் அரிசி சாப்பிடக்கூடாது, அது மாதிரிலாம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. சில மாத்திரைகள்லாம் கொடுத்துட்டு அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பத்தியம் இருக்க வேண்டிய தேவையெல்லாம் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. சர்க்கரை வியாதியோட பல ஆண்டுகள் உயிரோடு இருக்க முடியுங்கிற மாதிரி அதனுடைய உருப்படியாக இருக்க முடியும், உபயோகரமாக இருக்க முடியும். உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, உபயோகரமாக இருக்க முடியும். எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு, எனக்கு சர்க்கரை வியாதி நான் வேலை பார்த்துக்கிட்டு. ஸோ அது மாதிரிலாம் மருத்துவத்தில் பல நவீனங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு இடத்துல நிறுத்தி ஆகும். மரணத்தை தள்ளி போடலாமே ஒளி தவிர்க்குங்கிறது நான் கூடாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.